Welcome to this lecture on student T distribution. இப்போ இன்னைக்கு செஷனில் ப்ராப்ளம்ஸ் T distribution சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். This T distribution is used when sample size is less than or equal to 30 and the population standard deviation is unknown. T distributionஸ்க்கான அந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் கேபிட்டல் எஸ்னுடைய மதிப்பு எப்படி பண்ணணும்? ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n minus 1. Our first example, a random sample of size 16 has 53 as a mean. The sum of squares of the deviation from the mean is 135. Can this sample be regarded as taken from the population having 56 as mean? Obtain 95% and 99% of confidence limits of the mean of the population. A random sample of size 16 as 53 mean. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் படிக்கும்பொழுது இதில் என்னென்ன விஷயத்தை நோட் பண்ணணும்? இது எந்த சாம்பிள்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். லார்ஜ் சாம்பிளாக அல்லது ஸ்மால் சாம்பிள் சைஸாக டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடிய கொஷனில் இது லார்ஜ் சாம்பிள், இது ஸ்மால் சாம்பிள்லாம் எந்த விதமான மென்ஷனும் இருக்காது. இது 16 தான் சைஸ் வந்து என்னுடைய வேல்யூ 16 வருது. அப்போ இதை ஸ்மால் சாம்பிள்னு டிசைட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை எதில் தான் சால்வ் பண்ண முடியும்னா T டிஸ்ட்ரிபியூஷனில் சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்குறாங்க? சாம்பிளுடைய சைஸ் வந்து 16, சாம்பிளுடைய மீன் வந்து 53. த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் த மீன் இஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ 135. இதான் அதனுடைய மீனிங். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன் எப்படி எழுதலாம்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த சாம்பிள் கேன் திஸ் சாம்பிள் பி ரெகார்டட் as taken from the population having mean 56 as a mean. இப்போ இந்த சாம்பிள் ஒரு பாப்புலேஷனுடைய சைஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த பாப்புலேஷனுடைய மீன் 56ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாப்புலேஷன் மீன் 56 அதிலிருந்து தான் இந்த சாம்பிள் சைஸை எடுத்துருக்குறாங்களான்றது தான் இப்போ கேள்வி. இது டவுட் இருக்குது. பாப்புலேஷன் மீன் 56 இருக்கக்கூடிய இதிலிருந்து இந்த சாம்பிள் சைஸை சூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ நல் ஹைபாத்திசிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்? மியூனுடைய மதிப்பு 56, பாப்புலேஷன் மீனுக்கு ஈக்குவலாக தான் இந்த சாம்பிளுடைய மீன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அது நல் ஹைபாத்திசிஸ். அல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் எல்லாது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என். எக்ஸ் பார் இருக்குது, மியூனுடைய வேல்யூ வந்து 56, என்னுடைய வேல்யூ வந்து 16, சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னுடைய ஸ்கொயர் வந்து 135. இப்போ என்ன தேவைன்னா கேபிட்டல் எஸ் வந்து தேவை. கேபிட்டல் எஸ்னுடைய வேல்யூ ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n minus 1. ரூட் ஆஃப் 135 டிவைடட் பை 15 எஸ் ரூட் எடுக்கும்போது வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்குது. அப்போ கேபிட்டல் எஸ்னுடைய வேல்யூ 3. இப்போ ஸ்மால் டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. எக்ஸ் பார்னுடைய மதிப்பு 53, மியூனுடைய வேல்யூ 56 டிவைடட் பை கேபிட்டல் எஸ் 3 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ சாம்பிளுடைய சைஸ் வந்து 16. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் வி கெட் -4. எப்போவுமே நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ இது -4க்கு மாடலஸ் இருக்கும்போது கேபிட்டல் ஸ்மால் டீனுடைய வேல்யூ வந்து 4. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எத்தனை? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n minus 1. இதில் கொடுத்துருக்கூடிய சாம்பிளுடைய சைஸ் 16, 16 - 1 வந்து 15. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 15. சரி, டேபிளர் வேல்யூவை எப்படி கம்பேர் பண்ணுறது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எங்கே 15 இருக்குதுன்னு அதை பார்க்கணும். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 15. இதை 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05. அதனுடைய வேல்யூ 2.13. கரெக்டாக இருக்குங்களா? இப்போ 15 0.05 அந்த காலத்துக்கு நேரம் 15 ஹரிசாண்டல். அடுத்தது வெர்டிக்கல் லைன் 0.05. என்னுடைய வேல்யூ 2.13. இப்படி தான் நீங்கள் டேபிளர் வேல்யூவை கையாண்ட் பண்ணணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது மேலே என்னென்னா அதனுடைய கான்ஃபிடன்ஸ், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ மதிப்பு 4 which is strictly less than
டேபிளர் வேல்யூ வந்து என்ன 2.13. இப்படி வர முடியுமா? which is wrong. அதனால் null hypothesis-ஐ ரிஜெக்ட் பண்ணுறோம். hence the sample mean has not come from a population mean 56ன்னு இருக்கக்கூடிய இதிலிருந்து இந்த சாம்பிள் மீன் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது டிசிஷனுக்கு வரும். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் எந்தெந்த லெவலில் கேட்டிருக்காங்கன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ், அடுத்தது 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்டிருக்காங்க. எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என், டினுடைய வேல்யூ 0.05. இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்டை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை போன கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ் பார்னுடைய மதிப்பு 53 ப்ளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் எஸ்னுடைய வேல்யூ 3, தென் சாம்பிளுடைய சைஸ் வந்து 16, டினுடைய வேல்யூ 0.05ல் 2.13. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 51.4025. ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் நீங்கள் இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களோ 53 கூட ஆட் பண்ணணும் ஒரு வேல்யூ, அடுத்தது அதிலேருந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ வந்து என்ன வரும்னா 51.4025. இந்த வேல்யூவை 53 கூட ஆட் பண்ணிங்கன்னா 54.5975 கிடைக்கும். அடுத்தது 99% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸில் டினுடைய வேல்யூ எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். டினுடைய 0.01 வேல்யூ. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 15, 0.01 எங்கே இருக்கோ அந்த வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2.95 வந்து கிடைக்கும். இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ 53 கூட ஒன்று ஆட் பண்ணணும், அடுத்தது சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். 53லேருந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 50.7875 ஒரு ஆன்சரும், ஆட் பண்ணும்பொழுது 55.2125ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இதான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சா 95%க்கான கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ், ரெண்டாவது கண்டுபிடிச்சது 99%க்கான கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். A mechanist is making engine parts with axle diameter of 0.07 inch. A random sample of 10 parts shows a mean diameter of 0.742 inch with a standard deviation of 0.04 inch. Compute the statistics you would use to test whether the work is meeting the specification. ஒரு மெக்கானிக் என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய இன்ஜினுடைய பார்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறது 0.7% இன்ச் இருக்கக்கூடியதை க்ரியேட் பண்ணுறாரு. சரி, நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையன்றதை எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம்? ஒரு 10 சாம்பிள்ஸ் இருக்கிறாரு. அந்த 10 சாம்பிள்ஸில் மீனுடைய மதிப்பு எவ்வளோ வருதுன்னா 0.742, ஆக்சல் டயாமீட்டர் 0.742 வருது. அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்மால் எஸ்னுடைய வேல்யூ 0.04 இன்ச். அவனுடைய எய்ம் வந்து என்ன? அவர் சொல்கிறது நான் 0.07 ஆக்சல் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய வீலை வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு. ஆனால் அவர் எடுத்துக்கூடிய 10 சாம்பிளில் மீனுடைய மதிப்பு 0.742 வருது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மதிப்பு 0.04 இன்ச். இது ரெண்டும் கோயின்சைட் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணி பார்த்துடலாம். மீனுடைய மதிப்பு 0.7 கூட கோயின்சைட் ஆகுதுன்னா அதனால் ஹைபாத்திசிஸ், கோயின்சைட் ஆகலைன்னா அது ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். இதில் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எதுவுமே அவங்க தரலன்னா நீங்கள் 5%ன்னு எடுத்துக்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1, 10 சாம்பிள்ஸ் இருக்குது, 10லேருந்து 1 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 9. நீங்கள் டி டேபிளில் வேல்யூ கண்டுபிடிச்சா 2.262ன்னு அதுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஏன் டி டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா அதில் சாம்பிளுடைய சைஸ் வந்து 30 கம்மியாக இருக்குது, அதனால் டி டெஸ்ட் அப்ளை பண்ணுறேன். x bar minus mu divided by s divided by root of n-1. இது சாம்பிள்னுடைய மீனுடைய மதிப்பு தந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 0.742 minus 0.7 divided by 0.04 divided by root of 9. இது கால்குலேட்டட் வேல்யூ 3.15. ஆனால் டேபிளர் வேல்யூ வந்து என்ன? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9, 5% level of significance 5%, 5 divided by 100 எழுதலாம். அப்போ 0.05 இந்த காலத்தில் 0.05, அதனுடைய வேல்யூ 2.262. இது டேபிளர் வேல்யூ. கால்குலேட் பண்ண வேல்யூ 3.15. கால்குலேட்டட் வேல்யூ டேபிளர் வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நல் ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ அவர் சொன்னால் 0.7
ஆக்சல் டயாமீட்டரில் பார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறது அது தப்பு. புரியுதுங்களா? Calculated value of t is greater than the tabular value of t. H0 is rejected at 5% level of significance. A random sample of 10 boys had the following IQs: 70, 120, 110, 101, 88, 83, 95, 98, 107 and 100. இப்போ இந்த ப்ராப்ளத்தை தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெக்சரில் கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். Does this data support the assumption of a population mean IQ of 100? இப்போ பாப்புலேஷனுடைய ஐக்யூ லெவல் வந்து எவ்வளோனா 100. Find a reasonable range in which the most of the mean IQ values of a sample of 10 by slice. இதில் எது மட்டும் இருக்குன்னா என்னுடைய மதிப்பு இருக்குது, அடுத்தது மியூனுடைய மதிப்பு இருக்குது. என்னுடைய வேல்யூ 10, இதிலேருந்து இதில் ஸ்மால் சாம்பிள்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் எது தெரியாதுன்னா சாம்பிள்னுடைய மீன் என்னென்னு தெரியாது நம்மளுக்கு. அடுத்தது அதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னென்னு தெரியாது. டேபிளர் வேல்யூம் கொடுத்தா அதுலேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிடலாம், மீன் கண்டுபிடிச்சா அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நான் எக்ஸ்னுடைய மதிப்பெல்லாம் எழுதியிருக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ரீசனுக்காக எழுதியிருக்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு வேல்யூம் ஸ்கொயர் பண்ணி 70 ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன், 120 ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். இது மேலே இருக்கக்கூடிய வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ணி இது சம் பண்ணி எழுதிக்கணும். சமேஷன் வேல்யூ 96,312. எக்ஸ் பார் வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இது எல்லா வேல்யூம் ஆட் பண்ணிங்கன்னா 972 டிவைடட் பை 10 97.2. சாம்பிள்னுடைய மீனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது வேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேரியன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 96,312 டிவைடட் பை 10 மைனஸ் ஆஃப் 97.2 த ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் கால்குலேட்டர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 183.36 ஆன்சர் வந்து கிடைக்கும். இது எஸ் ஸ்கொயர், இதிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்னுடைய மதிப்பு தேவை அது ரூட் எடுத்துக்கும்போது 13.5 பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் பாசிட்டிவ் நம்பர். மியூனுடைய மதிப்பு 100க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். மியூனுடைய மதிப்பு 100 கிடையாது. இந்த பாப்புலேஷன் என்னுடைய ஐக்கு வந்து எவ்வளவு 100. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1 9. போன ப்ராப்ளம் மாதிரியே இதுலேயும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 9 வருது. டேபிளர் வால்யூம் ஆஃப் டி என்ன வரும் 2.262. தென் டி டெஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸ் பார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என் கையில் எதுவும் இருக்குது, ஸ்மால் எஸ் இருக்குது. சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் n-1 97.2 மைனஸ் 100 டிவைடட் பை 13.5 divided by root of 9 minus 0.62. நெகட்டிவ் நம்பராக வரும்பொழுது இதை பாசிட்டிவ் நம்பராக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து சார் இங்கே கேபிட்டல் டி வரும். ஸோ ஸ்மால் டீனுடைய வேல்யூ 0.62. இப்போ கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ எதை விட கம்மியாக வருதுன்னா டேபிளர் வேல்யூவோட கம்மியாக வருது. அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 95%னுடைய கான்ஃபிடன்ஸ் லிமிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி ஆல்ஃபா எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என். இங்கே ஆல்ஃபானுடைய வேல்யூ 0.05. டி டேபிளரில் 0.05 வேல்யூ 2.26. எக்ஸ் பாருடைய 97.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.26. எஸ்னுடைய வேல்யூ எஸ்னுடைய மதிப்பை ரூட் ஆஃப் என்னோட டிவைட் பண்ணிங்கன்னா 4.269. இப்போ 97.2 கூட ப்ளஸ் 9.648 ஆட் பண்ணி ஒரு வேல்யூவும் இதை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஆட் பண்ணும்போது 106.85 கிடைக்கும். சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 87.5 கிடைக்கும். இதான் வந்து அதனுடைய கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். Therefore 95% of confidence limits within which the mean IQ value of the sample of 10 boys will lie is 87.5 at the 106.85. எந்த ரேஞ்சில் சாம்பிளுடைய மீன் இருந்ததுன்னா அது பாப்புலேஷன் மீனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு வேளை இந்த ரேஞ்சில் இல்லைன்னா
பாப்புலேஷன் மீனுக்கு சப்போர்ட் பண்ணாது, நல் ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். Thank you so much for your listening and have a great time.